To our channel. In the video plus 2 max unit 7 exercise 7.2 question number 5 subdivision 3 and 4. Yes, find the equation of the tangent and normal to the following curves at the given points on the curve ன்னு கொடுத்திருக்காங்க. So அப்ப நமக்கு equation of the tangent and normal நம்ம அப்படியே first two subdivision solve பண்ணோம்னா அதே pattern தான், there is no problem. Okay, yes, இப்போ third subdivision பாருங்க. நம்ம என்ன பண்ண போறோம், first நம்ம dy by dx நம்ம differentiate பண்ணிக்கலாம். dy by dx is equal to இங்க என்ன இருக்கு, இது வந்து u, இது வந்து என்ன எடுத்துக்கலாம், நம்ம v ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இப்போ நமக்கு தெரியும் differentiation of uv ஃபார்முலா என்ன, u into dv plus v into du. ஓகேவா, அதை வச்சு தான் நம்ம இங்க சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த x வச்சுக்கிட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன வரும், cos x plus the sin x வச்சுக்கிட்டு இப்போ நம்ம x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 at எந்த பாயிண்ட்ல வேணும் நமக்கு, at pi by 2 pi by 2. ஓகேவா, இந்த பாயிண்ட்ல therefore இங்க m is equal to நமக்கு என்ன கிடைக்கும், x ஓட வேல்யூ இது வந்து x பாயிண்டா, அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு pi by 2, இங்க cos pi by 2 plus இங்க என்ன இருக்கு sin pi by 2. ஓகேவா, yes, which is equal to cos 90 வந்து 0, sin 90 வந்து 1. therefore here m is equal to 1 ன்னு கிடைச்சிச்சுங்க. m is equal to 1. இப்போ equation of the tangent is in a formula y minus y1 is equal to m into x minus x1. okay therefore y minus pi by 2 is equal to slope m oda value என்ன இருக்கு 1 into x minus pi by 2. okay yes, இப்போ இந்த equal to பண்ணீங்கன்னா y minus pi by 2 இந்த 1 உள்ள மல்டிப்ளை பண்ணா சேம் டேர்ம் தானே, x minus pi by 2 தான் கிடைக்கும். ஓகேவா, இப்போ பாருங்க இந்த ரெண்டு டேர்ம் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா, இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். இங்க minus pi by 2 ரைட் சைடுல இருக்கிற minus pi by 2 கெட் கேன்சல் ஆயிடுங்க. இப்போ x வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால இந்த y அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். therefore x minus y is equal to 0. x minus y is equal to 0 ன்னு கிடைச்சிச்சுங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், equation of the normal. என்ன இருக்கும் நமக்கு, நார்மல் அப்படின்றது, எஸ் நார்மல் அப்படின்றது என்ன ஃபார்முலா, y minus y1 is equal to minus 1 by m into x minus x1. ஓகேவா, therefore y minus pi by 2 is equal to இங்க minus 1 divided by 1 கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், minus 1 into x minus pi by 2. ஓகேவா, எஸ் therefore y minus pi by 2 இங்க மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா minus x plus pi by 2 மாறிடுங்க. இப்போ இந்த minus x லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ plus x plus y is equal to ஆல்ரெடி ரைட் சைடில் ஒரு pi by 2 இருக்குதுங்க. இந்த minus pi by 2 அந்த பக்கம் போச்சுன்னா plus pi by 2 மாறும். ஓகேவா, therefore x plus y is equal to 90 plus 90 வந்து பார்த்தீங்கன்னா 180. finally we can write x plus y minus pi is equal to 0. This is equation of the normal. Now for fourth subdivision என்ன கொடுத்திருக்காங்க, same இங்க வந்து x is equal to cos t, x is equal to என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, fourth subdivisionல cos t இருக்கு, x is equal to cos t, y is equal to என்ன கொடுத்திருக்காங்க 2 sin square t இருக்கு. ஓகேவா, இதை தனித்தனி தான் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது நமக்கு வேண்டியது dy divided by dx. அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த dy divided by dt, இங்க டினாமினேட்டர் என்ன இருக்கு dx divided by dt. ஓகேவா, எஸ் இதை நம்ம ஃபர்ஸ்ட் இங்க y இருக்கு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த பவருக்கு பண்ணும்போது 2 முன்னாடி வரும், ஆல்ரெடி இங்க 2 இருக்கிறதுனால அது என்ன மாறும் 4 sin t மாறும். இப்போ அதுக்கப்புறம் sin t டிஃபரன்ஷியேட் பண்ணினா வரும் cos t. ஓகேவா, எஸ் டினாமினேட்டர்ல என்ன இருக்கு x cos t இருக்கு, இந்த cos t டிஃபரன்ஷியேட் பண்ணினா வரும் பாருங்க minus sin t வரும். ஓகேவா, இப்போ எது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம், இந்த sin t கெட் கேன்சல் பண்ணிட்டோம்னா which is equal to இங்க minus 4 cos t இருக்கு, minus 4 cos t இருக்கு. ஓகேவா, இப்போ எந்த பாயிண்ட்ல நமக்கு ஸ்லோப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, at t is equal to கொடுத்துருக்காங்கன்னா pi by 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ் therefore dy divided by dx is equal to இங்க என்ன இருக்கு at pi by 3ல. ஓகேவா, எஸ் pi by 3 கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்க பாருங்க dy by dx is equal to minus 4 into
cos pi by 3. Therefore dy divided by dx is equal to minus 4 into cos pi by 3 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 by 2. 1 by 2 இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் minus 2 கிடைக்கும். இதுதான் ஸ்லோப் m ஓட வேல்யூ. ஓகேவா? எஸ் இப்போ t is equal to pi by 3 கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு x1, y1 வேணும். அப்ப இந்த x1 y1 இதுல தான் இருக்கும். அப்ப ரீப்ளேஸ் பண்ணுவோம். at t is equal to pi by 3 அப்படின்போது நமக்கு x1 is equal to நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க பாயிண்ட் cos pi by 3. Cos pi by 3 that is x1 is equal to 1 by 2. 1 by 2 அப்படின்ற பாயிண்ட் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் இப்போ y1 வேணும். y1 is equal to இதில் தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம் 2 into sin pi by 3 the whole square. Okay, yes, which is equal to நமக்கு என்ன கிடைக்கும் இங்க root 3 by 2 இந்த இடத்துல, அதாவது 2 into இந்த இடத்துல root 3 divided by 2, root 3 by 2 the whole square இருக்கு. இப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா கிடைக்கும் 2 into 3 by 4. இது கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க நமக்கு 3 by 2 கிடைக்கும். இதுதான் y1 அப்படின்ற பாயிண்ட். ஓகேவா? இப்போ நமக்கு பாயிண்ட் என்ன கிடைச்சிச்சு x1, y1 is equal to 1 by 2, 3 by 2. ஓகேவா? இப்போ நம்ம x1, y1 கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? அப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் தி நார்மல் அண்ட் டான்ஜென்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், formula for equation of the tangent. Tangent is y minus y1 is equal to m into x minus x1. ஓகேவா? இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்க. y minus 3 by 2 is equal to m ஓட வேல்யூ வந்து minus 2 into x minus 1 by 2. ஓகேவா? எஸ், இந்த y minus 3 by 2 அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இந்த minus 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். minus 2x இங்க plus 2 divided by 2 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 1. ஓகே, now y minus 3 by 2 is equal to minus 2x plus 1 இருக்குங்க. இப்போ இந்த minus 2x எங்கே கொண்டு வந்துடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2y minus 3 the whole divided by 2 is equal to எங்கன்னா இருக்கு minus 2x plus 1 இருக்குங்க. therefore 2y minus 3 is equal to minus 4x plus 2. ஓகே, plus 2. இப்போ இந்த minus 4x இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன இருக்கும் நமக்கு plus 4x plus 2y, இந்த இடத்துல minus 3 இருக்கு, இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 2 is equal to 0. Finally we can write 4x plus 2y minus 5 is equal to 0. இது equation of the tangent. இப்போ என்ன வேணும் நமக்கு நார்மல் வேணும். இப்போ நார்மல் வேணும்னா நீங்க ஃபார்முலால ரீப்ளேஸ் பண்ணலாம், அப்படி இல்ல அது இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். எஸ், நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, equation of the normal is of the form is என்ன வரும் நமக்கு 2x minus 4y plus k is equal to 0 at எந்த பாயிண்ட்ல 1 by 2, 3 by 2ன்ற பாயிண்ட்ல. இப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதுல என்ன கிடைக்கும் 2 into 1 by 2 minus 4 into 3 by 2 plus k is equal to 0. இப்போ இங்க இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 4 கேன்சல் பண்ணும்போது இங்க 2 கிடைக்கும். ஓகேங்களா? எஸ், which is equal to 1 minus இந்த 2 into 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 6 plus k is equal to 0. இப்போ இங்க என்ன கிடைக்கும் நமக்கு minus 5 plus k is equal to 0. therefore k is equal to 5 கிடைச்சிச்சுங்க. k is equal to 5. இப்போ இதுல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். therefore 2x minus 4y plus 5 is equal to 0. இதுதான் equation of the normal. Okay, thank you students for watching this video.